Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 4/5/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போது அந்த எக்ஸாமை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ், அதே போல் நியூஸ் பேப்பர் அப்டேட், கட் ஆஃப் எப்படி இருக்கும், லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ எதிர்பார்க்கலாம், கட் ஆஃப் டிசைடிங் ரேஞ்ச் எவ்வளவு, அதாவது மார்க்கினுடைய ரேஞ்ச் எவ்வளவு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான டேட்டா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். எக்ஸாக்ட் கட் ஆஃப் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம அதை போஸ்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், பாண்டிச்சேரி, அது போக உங்களுக்கு வேறு மாநிலத்தில் ஏதாவது கவுன்சிலிங்கான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை பற்றின முழு கைடன்ஸை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 1-to-1 கைடன்ஸ். இந்த சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்குறாங்க. முதலாம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை. உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போது ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் பற்றின டேட்டா கொடுத்தாச்சு. அதே போல் நேற்று எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்னுடைய கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 22,05,000 பேர் நேற்று எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் 22,05,000 பேர், 22,05,000 ஆஸ்பிரன்ஸ் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போது ஒவ்வொரு நியூஸ் பேப்பராக பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரன்ஸ் ஃபைண்ட் நீட் மாடரேட்லி டிஃபிகல்ட் லென்த்தி ஃபிசிக்ஸ் பேப்பர், அதாவது ஃபிசிக்ஸ் பேப்பர் மட்டும் டஃப்பாக இருந்ததாகவும், அதாவது ஓவராலாக எல்லாருமே சொன்னது ஈஸி டு மாடரேட், அதில் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்புறம் ஆங்காங்கே ஒரு சில மாணவர்கள் அந்த 130 கேட் க்ளோசிங்க்கு அப்புறம் போனதுனால உள்ளே அலோவ் பண்ணல அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்குது. மற்றபடி நீட் பேப்பர் ஈஸி திஸ் இயர், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி செக்ஷன் வாஸ் மாடரேட்லி டிஃபிகல்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராங் இன் தட் ஏரியா லைக்லி டு செக்யூர் ஹை ஸ்கோர்ஸ். யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்க ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போது லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 700+ ஒரு 720க்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சென்னையில் 21,000 பேர் நேற்று நீட் எக்ஸாம் எழுதின டேட்டா கிடச்சிருக்குது. பயாலஜி 360 out of 360 நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க எடுக்கலாம். மற்றபடி 1 or 2 மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன் சார் அப்படின்னு ஃபோன்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. நீட் தேர்வு நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் எழுதினார். எக்ஸாமெல்லாம் முடிஞ்சது. இப்போ தேர்வு எழுதிவிட்டு வந்த மாணவர்கள் கூறுகையில் இயற்பியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் கடினமாக இருந்தது, வேதியியல் உயிரியல் பாடங்களிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எளிமையாக இருந்தன. தேர்வு முடிவுகள் இப்போது எக்ஸாமை முடித்தாச்சு. உங்களுக்கு ப்ரைவேட் ஆன்சர் கீ எல்லாம் வந்திருக்குது. ப்ரைவேட் ஆன்சர் கீ அப்படிங்கிறது அந்தந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கறது. உங்களுக்கு இன்னமும் இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு NTL இருந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வித் ப்ரூஃபோட NCERTயில் எந்த பேஜில் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 200 rupees நீங்கள் பே பண்ணி சேலஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ into 200 அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ கூடிய விரைவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம்.
இப்போது இந்த நீட் எக்ஸாமை வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 551 நகரங்கள், அதில் துபாய், அபுதாபி, தோஹா, மஸ்கட் இதில் எல்லாத்துலேயும் சேர்ந்து 14 அப்ராடு கண்ட்ரீஸ்லேயும் 5500 மையங்களில் நடந்தது. இதுக்கு 22 லட்சம் 22,80,000 கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. நேற்று எக்ஸாமுக்கு ப்ரெசண்ட் ஆனவங்க 22,05,000 பேர். இன்னொரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீட் கொஸ்டின் பேப்பர் ஈஸி, எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மே கோ அப், ஃபியூ ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் ஒரு சில ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருந்தது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பேப்பர் as ஈஸி டு மாடரேட், ஓவராலாக பார்க்கும்போது ஈஸி டு மாடரேட். இன்னமும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2024 ரேஞ்சில் எப்படி இருந்துச்சோ, கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன இருந்ததோ அந்த மாதிரியான கட் ஆஃப் தான் இந்த 2026லேயும் எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் rated the question paper as easy to moderate with few tricky questions in chemistry. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்கள் அட்டன் பண்ணியிருந்தாங்க, மொத்தமாக 42 சென்டர்ஸில். மதுரை, கோயம்புத்தூர் இதில் பார்த்தீங்கன்னா 14,000 பேர், திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 பேர் வந்து இந்த நீட் எக்ஸாமை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்விஸ்டர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க 700+ எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 700 to 720 வரலாம். அப்புறம் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து மாடரேட்டாகவும், பயாலஜி பேப்பர் வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீட் 2026 பேப்பர் அனாலிசிஸ் லைவ் அப்டேட். ஃபிசிக்ஸ் ரிமைன்ஸ் மோஸ்ட் சேலஞ்சிங் செக்ஷன். பேப்பர் ஓவரால் பேப்பர் ஈஸி, கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற டேட்டாவும் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி செய்தித்தாள்களில் வந்த தகவல். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளே ஆர் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாக்கான, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவாக இருக்கும், ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவோட மீட் பண்ணலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.